நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் பிரேக் பழுதானதால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி முன்னால் சென்ற காரின் மீது மோதியதில் அடுத்தடுத்த வாகனங்களும் விபத்துக்குள்ளானது. விரிவான விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் பிருத்திவிராஜ். வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான விரிவான விவரங்கள். குமாரபாளையம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் ஜல்லி பாரம் ஏற்றி வந்த லாரி பிரேக் பிடிக்காததால் அடுத்தடுத்து 5 வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. சேலத்தில் இருந்து ஜல்லி பாரங்களை ஏற்றிக்கொண்டு ஈரோடு மாவட்டத்திற்கு சென்ற தனியார் லாரியானது ஓட்டுநர் சாமிதுரை என்பவர் ஓட்டி சென்றுள்ளார். அப்போது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியான தட்டான்கொட்டை பகுதியில் வந்து கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக பிரேக் பிடிக்காததால் முன்னால் சென்று கொண்டிருந்த காரின் மீது மோதியுள்ளது. அடுத்தடுத்து முன்னால் சென்ற 5 வாகனங்கள் மீது மோதி நின்றது. இதில் சேலம் அலகாபுரம் பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தினர், ஈரோடு மாவட்டம் கூடுதுறைக்கு வந்தவர்கள் ஒரு பெண் உட்பட 3 பேர் பலத்த காயமடைந்தனர். மேலும் கோவையில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்வதற்காக சேலத்தில் இருந்து இன்டர்நேஷனல் பாரா த்ரோபால் விளையாட்டு வீரர்கள் 7 பேர் கொண்ட குழுவினர் சென்ற பொழுது வாகனம் அதில் விபத்தில் சிக்கியது. இன்டர்நேஷனல் த்ரோபால் விளையாட்டு வீரர்கள் 3 பேர் என காயங்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த விபத்தினை காரணமாக கோவை சேலம் நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சம்பவம் தொடர்பாக குமாரபாளையம் போலீசார் விரைந்து சென்று காயமடைந்தவர்களை மீட்டு குமாரபாளையம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் விபத்து ஏற்பட்ட வாகனங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். போக்குவரத்து பாதிப்பால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேல போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.